ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 4/3/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, மனிதர்களை விழித்தெழச் செய்வது, வழிகாட்டுவது உங்களுடைய கடமையாகும். நீங்கள் எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையின் அறிமுகத்தை சொல்கின்றீர்களோ அந்த அளவு நன்மை நடக்கும். கேள்வி: ஏழை குழந்தைகள் தங்களின் எந்த சிறப்பம்சத்தின் ஆதாரத்தில் செல்வந்தர்களை விட முன்னேறி செல்கிறார்கள்? பதில்: ஏழைகளுக்கு தானம் புண்ணிய காரியங்கள் செய்வதின் மீது மிகவும் நம்பிக்கை இருக்கின்றது. ஏழைகள் பக்தியையும் ஈடுபாட்டோடு செய்கின்றார்கள். ஏழைகளுக்குத்தான் காட்சிகள் கூட கிடைக்கின்றது. செல்வந்தர்களுக்கு தனது செல்வத்தின் போதை இருக்கின்றது. பாவம் நிறைய செய்கிறார்கள். ஆகவே ஏழை குழந்தைகள் அவர்களை விட முன்னேறி செல்கிறார்கள். பாடல்: ஓம் நமக் சிவாய. ஓம் சாந்தி. தாயும் நீயே, தந்தையும் நீயே, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என்று இவ்வாறு நிச்சயம் பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை பாடப்பட்டு இருக்கின்றது. இது தெளிவான மகிமையாகும். ஏனென்றால் அவர் படைக்கக்கூடியவராவார். லௌகீக தாய் தந்தை கூட குழந்தைகளை படைக்கக்கூடியவர் ஆவர். பரலௌகீக தந்தையை கூட படைப்பவர் என்று கூறப்படுகின்றது. நீயே நண்பன், நீயே உதவியாளர் என நிறைய மகிமைகள் பாடுகிறார்கள். லௌகீக தந்தைக்கு இந்த அளவிற்கு மகிமைகள் கிடையாது. பரம்பிதா பரமாத்மாவின் மகிமைகளே தனிப்பட்டவையாகும். அவருக்கு ஞானக்கடல், நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகிறது என்றால் நிச்சயம் அவரிடம் ஞானம் இருக்கும். ஆனால் எதை பற்றிய ஞானம்? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை பற்றிய ஞானமாகும். எனவே அவரே ஞானக்கடல் பதீத்த பாவனர் ஆவார். கிருஷ்ணரை ஒருபோதும் பதீத்த பாவனர் அல்லது ஞானக்கடல் என்று கூற முடியாது. அவரது மகிமைகள் முற்றிலும் தனிப்பட்டது. இருவரும் பாரதத்தின் நிவாசிகள் ஆவர். பாரதத்தில் சிவபாபாவிற்கும் மகிமை இருக்கிறது. சிவ ஜெயந்தி கூட இங்கே கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணர் ஜெயந்தியும் கூட கொண்டாடுகிறார்கள். கீதையின் ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். 3 ஜெயந்திகள் முக்கியமானவைகள் ஆகும். இப்பொழுது முதலில் யாருடைய ஜெயந்தி என்ற கேள்வி எழுகிறது. ஃபர்ஸ்ட் சிவபாபாவுதா அல்லது கிருஷ்ணர் உடையதா? மனிதர்கள் முற்றிலும் தந்தையை மறந்துவிட்டனர். கிருஷ்ணரின் ஜெயந்தியை மிகவும் கோலாகலமாக அன்புடன் கொண்டாடுகிறார்கள். சிவ ஜெயந்தியை பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரியவில்லை. புகழ் பாடவும் இல்லை. சிவன் வந்து என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி யாருக்கும் தெரியவில்லை. கிருஷ்ணருடைய ஜெயந்தி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, லீவ்லாம் விடுறாங்க. கிருஷ்ணர் பெரியவர் ஆகும் பொழுது தானே ஞானம் கூற முடியும். கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தை காண்பிக்கிறார்கள். கூடையில் வச்சு ஆற்றை கடந்து எடுத்துட்டு போனதாக. பிறகு இளம் வயது இருக்கும் பொழுது ரதத்தில் நின்று சக்கரத்தை சுத்தின மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. 16-17 வருடங்கள் ஆகியிருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. மற்றபடி குழந்தை பருவத்தினுடைய சித்திரத்தை தான் அதிகமாக காண்பிக்கிறாங்க. அப்போனா கீதை எப்போ சொல்லியிருப்பார் அவர்? அதுபோல் கோபியரை விரட்டினார், இதை செஞ்சார், அதை செஞ்சார்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயம் குறும்பு பண்ணுற டைம்லேயும் ஞானத்தை சொல்லியிருக்க முடியாது. அந்த சமயம் ஞானம் கூறுவது அழகாக இருக்காது. அப்போ வயோதிகத்தை அடையும் பொழுது வேணால் ஞானம் சொல்லியிருக்கலாம். கீதையை கூட கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி யாருக்கும் தெரியவில்லை என பாபா கூறுகின்றார். இப்போ சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா இப்போ சிவபாபா எப்போ வந்தார், வந்து என்ன செஞ்சார், அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியலை. நான் என்ன செய்வேன்? என்னை தான் பதீத பாவனர் என்கிறார்கள். என்ன தான் பதீத பாவனா வாங்க அப்படின்றாங்க. அப்போ நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குறேன், ஆத்மாக்களாகி உங்களையும் தூய்மையாக்குறேன், சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறேன், இப்போ இவ்வளோ காரியம் செய்கிறேன்,
நான் வருகின்றேன் என்றால் கூடவே கீதை இருக்கிறது. அப்போ நான் உடல் கிடையாது, வந்து இந்த பிரம்மாவினுடைய உடலில் எடுக்கிறேன், இந்த கீதை ஞானத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த உயர்ந்த தேவதா நிலையை அடையிறீங்கன்றார். நான் வர்றது கூட இந்த சாதாரண வயோதிக அனுபவம் நிறைந்த உடலில், பிரம்மா பாபாவின் உடலில் வரார் சிவபாபா. அதனால தான் நீங்கள் பாரதத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி, கீதா ஜெயந்தி, இவை மூன்றுமே முக்கியமானது தான். பிறகு தான் ராமருடைய ஜெயந்தி ஏற்படுது. சத்யுகம் திரேதாயுகத்தில் ஜெயந்தி போன்றவை கிடையாது. சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தை அடைகின்றார்கள். அப்பொழுது வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. ராஜாக்களின் முடிசூட்டு விழா மட்டும் கொண்டாடுவார்கள். இப்போ எல்லாருக்குமே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இது சாதாரணமான விஷயமாயிடுச்சுன்றார் பாபா. கிருஷ்ணர் பிறவி எடுத்தார், பெரியவராகி ராஜ்யத்தை ஆண்டார். இதில் மகிமைக்குரிய விஷயம் எதுவும் இல்லை. சத்யுகம் திரேதாவில் சுகமான ராஜ்யம் நடந்தது. அந்த ராஜ்யம் எப்பொழுது எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகின்றேன். கலியுகத்தின் முடிவு பதீத்த உலகம், சத்யுகத்தின் ஆரம்பம் பாவனமான உலகம். நான் தந்தையாக இருக்கின்றேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு சொத்தும் கொடுப்பேன், அதாவது ராஜ்யத்தை கொடுக்கிறேன்றார். போன கல்பத்தில் கூட சொத்து கொடுத்தேன். ஆகவே நீங்கள் கொண்டாடி வந்தீர்கள். ஆனால் பெயரை மறந்ததால் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் அல்லவா? ஆகையால் ஃபஸ்ட்டு அவருடைய ஜெயந்தி ஏற்பட்ட பிறகுதானே சாக்கார மனிதர்களுடைய ஜெயந்தி உருவாகுன்றார். ஆத்மாக்கள் அனைத்தும் உண்மையில் மேலிருந்து இறங்குகின்றது. என்னுடையதும் கூட அவதாரமாகும். பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணர் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறவி எடுத்தார், பாலனை அடைந்தார். அனைவரும் மறுபிறவியில் வர வேண்டும். ஆனால் சிவபாபா மறுபிறவி எடுப்பது கிடையாது. ஆனால் வரார் இல்லைங்களா, வந்து பரகாய பிரவேசம் செய்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரரின் திரிமூர்த்தி காண்பிக்கிறார்கள் அல்லவா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. ஏன்னா சிவபாபாவுக்கு தனக்குன்னு உடல் கிடையாது, அதனால் பிரம்மா மூலமாக செய்கிறன்றார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க, சிவ ஜெயந்தி பெருசா அல்லது கிருஷ்ண ஜெயந்தி பெருசா அப்படின்னு கேட்டு புரிய வைங்க அப்படின்றார். இப்போ கிருஷ்ணர் ஒருவேளை கீதை சொல்லியிருந்தார் அப்படின்னா, அப்போ கீதா ஜெயந்தி கிருஷ்ணர் பிறந்து பல வருடங்களுக்கு பிறகு தானே வந்திருக்கணும். ஏன்னா அவருக்கு அந்த இளம் வயது வந்தது பிறகு தானே அவர் எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சுருக்க முடியும். அதனால் இதையும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, உண்மையிலே சிவ ஜெயந்திக்கு பிறகு தானே கீதா ஜெயந்தி வருது. அப்போ ஃபஸ்ட்டு யாருது? சிவபாபாவை தானே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு புரிய வைங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, சிவ பாபாவின் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயம் வந்திருப்பார். எப்படி கிறிஸ்து புத்தர் போன்றோர் தங்களின் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க, அதுபோல் அந்த பரமாத்மாவும் பிரம்மாவினுடைய உடலில் பிரவேசம் ஆகி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அவர் தான் சொர்க்கத்தினுடைய இறை தந்தை, சிருஷ்டியை படைக்கக்கூடியவர். நிச்சயம் புது சிருஷ்டியை தான் படைப்பார், பழையதை படைக்க மாட்டார். அந்த புது சிருஷ்டி தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. இப்போ நரகமாக இருக்கின்றார் பாபா. இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா வழிகாட்டி வேண்டும். அவரும் ஆத்மா. மனிதர்களுக்கு வழிகாட்டியாக மனிதர்கள் இருப்பது போன்று ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக ஆத்மா வேண்டும். ஆனால் அவரை நம்ம சுப்ரீம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்கள் அனைவரும் மறுபிறவி எடுத்து பதீதமாகி இருக்கின்றார்கள். பிறகு தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வது யார்? நான் தான் தூய்மையாவதற்கான வழியை தெரிவிக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். நீங்கள் என்னை நினையுங்கள், தேகத்தின் உறவுகளை விட்டுவிடுங்கள் என கிருஷ்ணர் கூற முடியாது. ஏன்னா சுயம் கிருஷ்ணரே 84 பிறவைகள் எடுக்கிறார், அனைத்து உறவுகள்லேயும் வரார். ஆனால் சிவபாபாவுக்கு தான் தனக்குன்னு உடல் கிடையாது. அப்போ இந்த வார்த்தையை அவர் தான் சொல்ல முடியும். தேக சம்பந்தத்தை மறந்து என் ஒருவனை நினையுங்க அப்படின்ற இந்த வார்த்தை சிவ பரமாத்மா மட்டும்தான் சொல்ல முடியுன்றார். உங்களுக்கு இந்த ஆன்மீக யாத்திரையை தந்தை தான் கற்பிக்கின்றார்.
இது ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கான ஆன்மீக ஞானமாகும். கிருஷ்ணர் யாருக்கும் ஆன்மீக தந்தை கிடையாது. அனைவருக்கும் ஆன்மீக தந்தை நான். விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டி, ஆனந்தக்கடல், அமைதிக்கடல், சதா தூய்மையானவர் போன்ற அனைத்தும் என்னையே கூறுகின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, இப்போ நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன். இந்த உடல் மூலமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்களும் உடல் மூலமாகத்தான் ஞானத்தை அடையிறீங்க. அவர் தான் இறை தந்தை. அவருடைய ரூபமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா எப்படி பிந்துவாக இருக்கோ அதே போல தான் பரமாத்மாவும் பிந்துவாக இருக்காரு. இது உண்மை இல்லையா? உண்மையில் மிகப்பெரிய உண்மை இதுதான். இவ்வளவு சிறிய நட்சத்திரத்தில் 84 பிறவிகளினுடைய அழிவற்ற பாகம் இருக்குது. இதுதான் தெய்வீக செயல் அல்லது இறையாற்றல்னு சொல்லப்படுது. இதை எப்படி வர்ணனை செய்யறது பாருங்கள். சின்னோண்டு ஆத்மாவுக்குள்ள எவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. இதுதான் ஒரு பெரிய அதிசயம். நட்சத்திரம் போல் இருக்குது. 84 பிறவிகளுடைய பாட்டு ஆத்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. துல்லியமாக அது அனுபவம் செய்யுது. அது சுகத்தையும் மிக சரியாக அனுபவிக்கும். இதுதான் இயற்கை அப்படின்றார் பாபா. பாபாவும் ஆத்மா தான், ஆனால் அவர் பரமாத்மா. அவருக்குள்ளார தான் அனைத்து ஞானமும் நிரம்பி இருக்கின்றது. அதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் நிறைய செல்வத்தை தானம் செய்கிறார்கள் என்றால் ராஜாக்களின் வீட்டில் பிறப்பெடுக்கிறார்கள். ஏழைகள் கூட தங்களின் தைரியத்திற்கேற்ப தானம் செய்கிறார்கள் என்றால் அவர்களும் ராஜா ஆகிறார்கள். யார் முழுமையான பக்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான புண்ணியம் செய்கிறார்கள். அது ஏழைகள் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அவங்க தானம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பலனும் கிடைக்குதுன்றார். அதுவும் அந்த பக்தியை கூட எப்படி செய்கிறாங்க? ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட, அன்பாக செய்கிறாங்க அப்படின்றார். ஆகையால் பாபா சொல்கிறாங்க, அவர்கள் மிகவும் அன்போடு சிறிது தானம் செய்தாலும் நிறைய கிடைக்கின்றது. ஏழைகள் நிறைய பக்தியும் செய்கிறார்கள். தரிசனம் கொடுங்கள், இல்லையென்றால் நாங்கள் கழுத்தை வெட்டி கொள்வோம் என்கிறார்கள். செல்வந்தர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள். ஏழைகளுக்குத்தான் காட்சிகள் கிடைக்கிறது. அவர்களே தானம் புண்ணியம் செய்கின்றார்கள். அவர்களே ராஜாக்களாகின்றார்கள். இங்கே கூட ஏழைகளுக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கின்றது. ஏன்னா பாபா அந்த பாவனை தான் பார்க்குறேன் அப்படின்றார். பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, பிறகு இவ்வளவு ஏழையாக எப்படி மாறியது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பூகம்பம் போன்றவைகளில் அனைத்து மாளிகைகளும் உள்ளே போய்விடும் என்றால் ஏழைகளாகி விடுவார்கள். ராவண ராஜ்யம் ஆகியதால் ஐயோ ஐயோ என்று குரல் எழுகிறது. பிறகு இது போன்ற விஷயங்கள் இப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஆயுள் இருக்கிறது அல்லவா? அங்கே மனிதர்களின் ஆயுள் அதிகமாக இருப்பது போன்று கட்டிடங்களின் ஆயுளும் நீண்டதாக இருக்கும். இங்கே சொர்க்கத்தில் தங்கம், மார்பல் போன்றவைகளால் பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாகி கொண்டே போகும். தங்கத்தினால் செய்வது இன்னும் வலிமையாக இருக்கும். குழந்தைகள் படிப்பை படிக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு அதிபதியாக வேண்டும். சொர்க்கம் மற்றும் நரகம் பல முறை கடந்து போயிருக்கின்றது. இப்போது இரண்டுமே கடந்துவிட்டது. இப்போ சங்கமமாகும். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ராஜ்யத்தை யார் அளித்தது? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இவர்கள் இந்த சொர்க்க ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? இங்கே படிப்பை படித்து சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறார்கள். பிறகு அங்கே சென்று மாளிகை போன்றவைகளை கட்டுகிறார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டு இருக்கின்றார். பாபா எப்படி அன்பாக புரிய வைக்கிறாரோ அதுபோல மனிதர்களை விழித்தெழச் செய்வது, வழிகாட்டுவது உங்களுடைய கடமை என்றார் பாபா. பாபாவிற்கு ஒரு பொழுதும் தேக உணர்வு ஏற்படாது. உங்களுக்கு ஆத்ம உணர்வு அடைவதற்கு முழுமையான உழைப்பு தேவைப்படுகின்றது. ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது. எப்போவுமே அவர் ஆத்ம உணர்வில் தான் இருப்பார். தேகம்ன்றதே அவருக்கு அந்த உணர்வே வராது. ஆனால் நமக்கு ஆத்ம உணர்வு வர்றதுக்கு உழைப்பு தேவைப்படுது.
முதலில் தேக உணர்வு வருவதால் அனைத்து விகாரங்கள் பின்னால் வருகின்றது. சண்டையிடுதல், நவாப் போன்று நடத்தல் தேக அபிமானம் ஆகும். நம்முடையது ராஜயோகம் என்றாலும் கூட மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். சிறிய விஷயத்திலேயே அகங்காரம் வருகின்றது. ஏதாவது நவீனமான ஒரு வாட்ச் ஏதாவது ஃபேஷனபுளாக இருக்குது அப்படின்னா அதை பார்த்த உடனே அணியணும் அப்படின்னு மனசில் எண்ணம் வரும். அதை பற்றின தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாங்க, இதுக்கு தான் தேக உணர்வுன்னு பேர். நல்ல உயர்ந்த பொருள் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா பாதுகாக்க வேண்டியிருக்கும். இல்லைனா தொலைஞ்சிருச்சுன்னா அதை பற்றி தாட்ஸ் வந்துட்டுருக்கும். அதில் பாபா எவ்வளோ ஆழமாக சொல்கிறாங்க பாருங்கள். கடைசி நேரத்தில் அதனுடைய நினைவு கொஞ்சம் வந்தால் கூட பதவி குறைஞ்சிருன்றாங்க. இது தேக உணர்வின் பழக்கமாகும். பிறகு சேவைக்கு பதிலாக டிசர்வீஸ் நிறைய செய்வார்கள். ராவணன் உங்களை தேக உணர்வுடையவராக மாற்றிவிட்டான். பாபா எவ்வளவு சாதாரணமாக நடக்கின்றார் என்பதை பார்க்கின்றீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையும் பார்க்கப்படுகின்றது. மகாரதி குழந்தைகள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். பாபா, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று யாரோ கேட்டார்கள். எண்ண முடியாத அளவிற்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் ஒரு சிலர் தகுதியற்றவர்களாக, ஒரு சிலர் தகுதி உள்ளவர்களான குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்றார். இப்படிப்பட்ட தந்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக, உண்மையானவராக மாற வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தேக உணர்வில் வந்து எந்த விதமான ஃபேஷனும் செய்யக்கூடாது. அதிக ஆடம்பரம் கூடாது. மிக மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் போன்று இருக்கக்கூடாது. பாபாவிற்கு நல்ல குழந்தையாக வேண்டும். அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. பாபா வரதானம் தராங்க. தன்னுடைய பாக்யம் மற்றும் பாக்ய விதாதாவின் குணங்களை பாடக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. தன்னுடைய பாக்யம் மற்றும் பாக்யத்தை கொடுத்த அந்த வள்ளல் விதாதா அவருடைய குணங்களை பாடிக்கிட்டே சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக இருங்கன்றார். விளக்கம். பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் பிறவி எடுத்ததிலிருந்தே கிரீடம், சிம்மாசனம் மற்றும் திலகம் பிறப்புரிமை ரூபத்தில் கிடைக்கின்றது. எப்போ நம்ம பிராமண பிறவி எடுத்தோமோ, தந்தையினுடைய குழந்தைய ஆனமோ, அப்பையிலேருந்தே பாபா நமக்கு கிரீடம் கொடுத்துட்டாரு, சிம்மாசனம் கொடுத்துட்டாரு, திலகம் கொடுத்துட்டார். என்ன? நினைவு என்னும் திலகத்தை நாம் எப்போவுமே வச்சுருக்கணும். ரெண்டாவது சிம்மாசனம், அழியாத புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் இருக்கணும். அதே போல் தந்தையினுடைய இதே சிம்மாசனதாரியாகவும் இருக்கணும். அதே போல் இந்த சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு கிரீடம், எதிர்கால அந்த கிரீடமும் கிடைக்கும். அங்கேயே சிம்மாசனம் கிடைக்கும், இருந்தாலும் கிரீடமும் நமக்கு கூடவே அங்கே பாபா தரன்றார். அதுக்கு இப்போ இங்கே சேவையில் பொறுப்பு அப்படின்ற அந்த கிரீடத்தை நாம் எடுத்துக்கணும். அப்போ திலகம், சிம்மாசனம், கிரீடம் இந்த மூணுமே இப்போ நம்ம தாரணம் பண்ணணும். அது நமக்கு பிறப்புரிமை ரூபத்தில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாக்கியத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்றார். அதே போல் இந்த பாக்கியத்தை கொடுத்த தந்தையினுடைய குணங்களையும் நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் குணங்கள் நிறைந்தவராக ஆயிடுவீங்க. தன்னுடைய பலவீனங்களினுடைய குணங்களை பாடாதீங்க. பாக்கியத்தினுடைய குணங்களை பாடிக்கிட்டே இருங்க. கேள்விகள்லேருந்து அப்பாற்பட்டு இருங்க. அப்போ சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பதற்கான வரதானம் கிடைச்சிரும். பிறகு நீங்கள் மற்றவர்களையும் கூட சுலபமாக மகிழ வைப்பீர்கள் அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, ஏக்நாமி மற்றும் எக்கனாமியுடன் நடந்து கொள்வது தான் பிராமண வாழ்க்கையின் வெற்றிக்கான ஆதாரமாகும். அதாவது ஒரு தந்தையினுடைய நினைவு மற்றும் சிக்கனத்தோடு இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் தேவைக்கேற்ப ஸ்ரீமத்தப்படி இருக்கணும். இதுதான்
பிராமண வாழ்க்கையின் வெற்றிக்கான ஆதாரம். இன்றைய அவ்யக்த இஷாரா, நம்பிக்கை சதா கவலையற்றவராக ஆக்குகிறது. யார் கவலையற்ற ஸ்திதியில் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அதில் அவசியம் வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா அந்த கவலையற்ற ஸ்திதியில் இருக்கும் பொழுது, மனநிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய புத்தி யதார்த்தமான நிர்ணயம் செய்யுது. அதாவது மிக சரியாக தீர்மானம் செய்யுது. யதார்த்த நிர்ணயத்தினுடைய ஆதாரம் நிச்சய புத்தி, கவலையற்ற ஸ்திதி. அப்போ அதில் யோசிப்பதற்கான அவசியம் கூட இருக்காது அப்படின்றார். அச்சா. ஓம் சாந்தி.